விஜய் சார் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்றது கனவுல கூட எதிர்பார்க்கல. நான் இல்லை, மக்களும் எதிர்பார்க்கவே இல்லை. சார் பதவி ஏற்ற நாளில் இருந்த அவர் சொல்கிற வார்த்தை ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொன்னார். இன்னொன்று, இன்றைக்கி நியூஸை எல்லாரையுமே பார்க்க வச்சுட்டாரு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டாரு. பதவி ஏற்றுக்கிட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், நான் இப்போ பேசிக்கிட்டீங்களா, இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஜனங்க நடுவில் பெரிய வரவேற்பை கொண்டாடுது. இதில் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் என்னென்னா, சில சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் வர முடியும் அப்படின்ற நிரூபித்ததை நம்ம தமிழ்நாடு சிஎம் மரியாதைக்குரிய விஜய் சார் தான். எதை பற்றி சொல்கிறேன் தெரியுங்களா? பட்டியலத்தை சேர்ந்தவங்க 7 பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம், ஆனால் அமைச்சராகியிருக்காருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சாத்தியமாக இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, ஏதாவது சாத்தியமா? இப்போ நடத்துகிறா இருப்பாங்க. அது பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த இப்பவும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்குறாரு என்னன்றது நம்ம டெய்லி பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, தமிழ்நாடு உண்மையாகவே பெருமையாக இருக்குது இவரை சிஎம்மாக நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நன்றி.